டாமி குட்டியோட ஃபைனல் அப்டேட் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இன்னைக்கு தான் நம்ம முழுசாக காட்டி என்ன அப்டேட் சொல்கிறோம். ஸோ டாமி குட்டி நல்லா ஆகிட்டான். அந்த ஹாஸ்பிட்டல் நாமக்கல் போயிட்டு வந்ததுக்கப்புறமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ப்ராப்பராக சாப்பிட்றான், தூங்குறான், வாமிட்டிங் குறைஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குமா நல்லா, அதாவது இவன் ரெகுலரா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுங்க ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு. எப்படி இவன் அது வந்து எப்படி கஷ்டங்க மனுஷன். நம்ம இதே வந்து ஒரு நாள் 2 நாள் சாப்பிடலனாவே எவ்வளவு நம்ம டயர்ட் ஆகும். ஒரு மாசத்துக்கு மேலங்க அது அப்படியே அதை எதையும் வெளியே காட்டுறதுன்னு தெரியாம ரொம்ப 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 கஷ்டப்பட்டான். இதுல வேற பிளட் வாமிட்டு, சரியா தூக்கமே, சுத்தமா தூக்கமே இல்லை, சாப்பாடும் இல்லை. என்ன சொல்றது, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நான் இத்தனை வருஷத்துல அந்த மாதிரி அவன் கஷ்டப்பட்டதே இல்லை. எனக்கு அதுதான் ரொம்ப உடஞ்சேன் நான். இந்த பையன் வந்து சொல்ல முடியாம அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். எனக்கு அதுதான் நான் சொன்னேன், எப்படி இருந்தாலும் காப்பாத்திடுவேன்னு. காப்பாத்திட்டேன். இப்ப சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறான். இப்போ கரெக்டா அந்த 7 நாள் இன்ஜெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. அது லாஸ்ட் வீடியோ எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த இன்ஜெக்ஷன் முடிஞ்ச டேட் வந்து கரெக்டா என்னது ஆயுத பூஜை. ஆமா, ஆயுத பூஜை, ஆயுத பூஜை அன்னையோட அவனோட அந்த இன்ஜெக்ஷன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தமா ஒரு 3 டைம் தான் வாமிட் பண்ணியிருக்கான். நார்மல் தான், பிளட் வாமிட் மாதிரி இல்லை, நார்மல் வாமிட் தான். இன்னும் அதுவுமே குறையணும், இந்த ஃபுட்ல தான் இனி வந்து குறைக்க ஆரம்பிக்கணும். ஆனா சாமி, இந்த மாதிரி விலங்குகளை வளர்த்தவே கூடாதுடாப்பா. எது வளர்த்தக்கூடாது? என்னம்மா என்ன திடீர்னு இப்படி சொல்ற? இவ்வளோ வருஷம் பாசமா வளர்த்ததுக்கப்புறம் திடீர்னு வந்து யாரும் வளர்த்தாதீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கும்? அது இல்ல சாமி, இப்ப நம்ம இது வளர்த்து இத்தனை வருஷமா அவன் எந்த கஷ்டத்தையும் கொடுக்குது. இப்ப படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு மனசுல ரொம்ப கஷ்டமாவும் இருக்குது, பயமாவும் இருக்குது. சரி, கரெக்ட் இல்ல, அது சொல்ற கரெக்ட். கஷ்டப்படுறான் அப்படின்னு. இப்ப இதே குழந்தைய வளர்த்தனால அதே கஷ்டம் தானே. ஆனா குழந்தைய வளர்த்தனா அது ஏதாவது அழுகும் குடுக்கும், நம்மளுக்கு அது புரியும், சொல்லிரும், வாய் விட்டு சொல்லும், அழுகும், நம்ம தெரிஞ்சுக்கல, எக்ஸ்பிரஸ் பண்ணிருங்க அதுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு. இது எனக்கு புரியவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன தெரியுங்களா, என்னால முடியவும் மாட்டேங்குது. இவன் படுற கஷ்டம் நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு வேற பண்ணுவான். ஆமா, அது வேற. அது ஐயோ அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்களோ, அண்ணன் வேற ஏதாவது அழுவானோ, அது ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. சரி, வளர்த்தி இவங்க யாரும் வளர்த்த வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப இவன் இல்லைன்னா உனக்கு எப்படி இருக்கு? இவன் இல்லை ஏசாமி, இவன் புள்ள மாதிரி, பேர மாதிரியே புள்ள மாதிரி எல்லாம் எல்லாம் மாதிரிங்க. எல்லாருமே அதுதாங்க. எனக்கும் பையன் மாதிரி, எனக்கு தம்பி மாதிரி, எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. பாத்தீங்களா, எனக்கு எல்லாம் இருக்கவே முடியாதுங்க. இவன் மல்டி ரோல்ங்க. எங்க வீட்டுல வந்து இவன் மல்டி ரோல். சரி உட்கார, ஒரு நிமிஷம் உட்கார, பேசிட்டு இருக்காங்க. சீரியஸாங்க, இதெல்லாம் மிஸ் பண்ணாங்க. 2 மாசம் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஆட்டம் எல்லாம் இல்ல, சுத்தமாவே இல்ல. இந்த ஆட்டம் எப்படா ஆடுவான், இப்படி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவான். இன்னைக்கு உண்மையாலுமே நான் இவங்க கூட விளையாடுறதுக்காக இன்னைக்கு நான் வெளியே போகல. இன்னைக்கு நிறைய ஒர்க் இருக்குது. இருந்துமே நான் இன்னைக்கு போகாம இவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் வந்தேன். சரி, இன்னொன்னு, இப்ப இப்படி சொன்னேன் இல்ல வளர்த்த வேணான்ட்டு. இப்போ பிள்ளைய வளர்த்துனா இப்ப எத்தனை பேர் பிள்ளைய வளர்த்தி எந்த யூஸும் இல்லாம அவன் கண்டுக்கிறது அப்படியே ஒரு அலுங்கி எல்லாம் கடிக்க கூடாது. இப்ப அது பெட்டரா, இப்ப இவங்களை வளர்த்துறது பெட்டரா? இப்ப நினைச்சா பிள்ளை பசங்களை வளர்த்துறதை விட இந்த மாதிரி அவங்க போயிருக்காங்க, கண்டுக்க மாட்டாங்க. இருக்கிறாங்களா, அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்களா, செத்துட்டாங்களா கூட தெரியல. ஆனா இவங்க ஒரு நாள் நான் இல்லைன்னா கூட சோறு திங்க மாட்டாங்க. ஒண்ணு இல்ல, நேற்று ராத்திரி அப்பா வரல, மழை பெஞ்சு இருக்குது, அப்பா வரல. மூஞ்சி தலைவர் நைட்டு ஃபுல்லா தொங்க போட்டு, சரி தூங்க கூட இல்ல, அதக்கிட்டே உட்காந்து வந்துட்டு இருக்கிறா. ஆனா இவன் இல்லைன்னா அவ்வளவுதான் கஷ்டம் தான். உண்மையாலுமே இல்லைன்னா எங்களுக்கு கஷ்டம் தான். நான் இந்த நொடி இவனுக்காக வந்து பல பேர் வந்து உண்மையாலுமே மனசார வேண்டிங்க, நல்லாகணும்ட்டு. நல்லா ஆயிட்டான். ரொம்ப 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 நன்றி. ஏன்னா நம்ம உண்மையாலுமே மனசார வந்து நல்லா இருக்குன்னு ஒருத்தர் வாழ்த்துனா அது நடக்கும். ஸோ இவன் நல்லா ஆயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னும் எதுவும் வரைக்கும் விட மாட்டோம். அப்படியே கொஞ்சம் ஃபுட்டுலேயே நாங்கள் இன்னெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவோம்.
ஆமா அப்புறம் அந்த நாமக்கல்ல என்னென்னமோ ஆமா. அதையும் சொல்லு அவங்களுக்கு. இல்ல அது அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டலுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். எந்த உயிரினங்களுக்கா இருந்தாலும் உடம்பு முடியல அப்படின்னா எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் அங்க கூட்டு போங்க, ரெடி ஆயிரும். அந்த ஹாஸ்பிட்டல் நாங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நிறைய ஆச்சரியமான விஷயம் எல்லாம் எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல நாங்க பார்த்தோம். அதெல்லாம் உங்களுக்கு தனியா அடுத்த வீடியோல சொல்றேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அங்க ஹாஸ்பிட்டல்ல வீடியோ எடுக்கல நானு, ஏன்னா இவனை பாக்குறதுலயே எங்களுக்கு வந்து அங்க டைம் பத்தல, அதனால வீடியோ எடுக்க முடியல. பட் அந்த ஹாஸ்பிட்டல் பத்தி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். சரி, எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். உனக்காக எல்லாம் வந்து நல்லா இருக்கும்னு அவங்க பார்த்து சொல்லு, தேங்க்யூன்னு சொல்லு. இங்க பாரு. சரிங்க, சார்பா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, அடுத்த வீடியோல நம்ம மறுபடியும் பார்க்கலாம். பாய்.